இந்த கலந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் வருகின்ற 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வழக்கமாக இயக்கப்படுகின்ற 2092 பேருந்துகளோடு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துகள் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்திலிருந்து புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மார்க்கமாக செல்கின்ற பேருந்துகளும், கிளாம்பாக்கம் மாநகர பேருந்து நிலைய முனையத்திலிருந்து வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படும். கோயம்பேடு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை, காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூர் மற்றும் திருத்தணி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். மாதவரம் புதிய பேருந்து முனையத்திலிருந்து பொன்னேரி, ஊத்துக்கோட்டை வழியாக ஆந்திரா செல்லும் பேருந்துகளும் மற்றும் அங்கிருந்து வழக்கமாக திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை இயக்கப்படுகின்ற பேருந்துகளும் இயக்கப்படும். இந்த பேருந்துகளில் ஒவ்வொரு நாளும் 2092 வழக்கமாக இயக்குகின்ற பேருந்துகளோடு 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 1050 சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்து இயக்கப்படும். 10ஆம் தேதி 1030, ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி 255, 12ஆம் தேதி 2200, 13ஆம் தேதி 2790, 14ஆம் தேதி 2920 என 10,245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதேபோல பல்வேறு முக்கிய இடங்களிலிருந்து அந்தந்த மாவட்ட தலைநகரங்கள் போன்ற இடங்களுக்கு 11,290 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எனவே வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 12,552, சிறப்பு பேருந்துகள் 21,535, ஆக மொத்தம் 34,087 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதேபோல பொங்கல் திருநாட்கள் முடிவுற்று சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு 16ஆம் தேதி வழக்கமாக இயக்கப்படுகின்ற 2092 பேருந்துகளோடு 775 பேருந்துகளும், 17ஆம் தேதி 1415 சிறப்பு பேருந்துகளும், ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி 3100 சிறப்பு பேருந்துகளும், 19ஆம் தேதி திங்கட்கிழமை 1530 சிறப்பு பேருந்துகளும் பல்வேறு இடங்களிலிருந்து சென்னை வருவதற்கு மொத்தம் வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 8368, சிறப்பு பேருந்துகள் 6820. இது இல்லாமல் சென்னையை தவிர்த்து மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் இயக்கப்படுகின்ற சிறப்பு பேருந்துகள் 9820. ஆக 16,640 சிறப்பு பேருந்துகள், ஒட்டுமொத்தமாக 25,008 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. இந்த பேருந்துகளை முன்பதிவு செய்வதற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்தில் 10 முன்பதிவு மையங்களும், கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து முனையத்தில் ஒரு முன்பதிவு மையமாக மொத்தம் 11 மையங்கள் இயங்க இருக்கின்றன. அதேபோல முன்பதிவு செய்வதற்கு டிஎன்எஸ்டிசி அபிஷியல் ஆப் மற்றும் www.tnstc.in போன்ற இணையதளங்கள் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9444018898 மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதல்லாமல் கேசிபிடியோட பிரத்யேக செயலியான அந்த கேசிபிடி அந்த செயலி மூலமாகவும் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ளலாம். அதேபோல முன்பதிவு செய்த பயணிகள் அவருடைய பேருந்தை பிடிக்க வருவதற்கு அந்த அவர்களுக்கு அலைபேசி மூலமாக ஏற்கனவே அந்த பேருந்தினுடைய நடத்துனர் எண், பேருந்து இயக்கப்படுகின்ற நேரம் இவையெல்லாம் அறிவிக்கப்படுவது போன்று அந்த பிளாட்ஃபார்ம் விவரமும் அறிவிக்கப்பட இருக்கிறது. நோ யுவர் பஸ் என்கின்ற அந்த வசதி மூலம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட இருக்கிறது. எனவே இன்னும் எளிதாக எந்த பிளாட்ஃபார்மில் அந்த பேருந்து இருக்கிறது, அந்த நடத்துனர் எண் என்ன போன்ற விவரங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் அங்கே செல்வதற்கு இது வசதியாக இருக்கும். அதேபோன்று போக்குவரத்து துறை ஆணையர் மூலமாக டோல்கேட்டுகளில் இந்த பேருந்துகள் செல்கின்ற பொழுது தடுப்பு இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் விரைவாக செல்வதற்கு அங்கே பேசி கடந்த ஆண்டுகளைப் போலவே ஏற்பாடு செய்யப்படும். பயணிகள் வசதிக்காக 24x7 அந்த கட்டுப்பாட்டு அறை இயங்க இருக்கிறது. அந்த அறைக்கு தொடர்பு கொள்வதற்கு 9445014436 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
அதேபோல ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூல் செய்தல் உள்ளிட்ட புகார்களுக்கு 1840256151 போன்ற எண்ணையும், அதேபோல 044247490002 044262804445 044262828111 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம், கட்டுப்பாட்டு அறையும் செயல்படும். அங்கேயும் நேரடியாக விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அதேபோல மே ஹெல்ப் யூ போன்ற ஹெல்ப் டெஸ்க் தகவல் மையங்களும் அங்கங்கே செயல்படும். அந்த வசதிகளையும் பயன்படுத்திக்கலாம். பொதுமக்களுடைய வசதிக்காக சென்னை மாநகரத்திலிருந்து கிளாம்பாக்கத்து அந்த கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் செல்வதற்கு 24 மணி நேரமும் பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. வழக்கமாக இயங்குகின்ற பேருந்துகள் இல்லாமல் கூடுதல் பேருந்துகள் இயங்க இருக்கிறது. வழக்கமாக 650 பேருந்துகள் இயங்கும். இப்பொழுது கூடுதலாக 150 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இதல்லாமல் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் CMDA மூலமாக கூடுதல் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 3 நிறுத்துமிடங்கள் பேருந்துகள் நிறுத்துவதற்கும் வெளியே வருவதற்கு 6 நிறுத்துமிடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல பார்க்கிங் ஏற்கனவே இருந்த வண்டலூர் முடிச்சூர் போலீஸ் அகாடமி, கிரசன் கல்லூரி, கரசங்கால் இல்லாமல் உள்ள அந்த பேருந்து முனையத்திலேயே இருக்கின்ற 16 ஏக்கர் பார்க் அருகிலும் பேருந்துகள் நிறுத்துவதற்கு இந்த முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று அந்த வயது முதிர்ந்தோர் வந்தால் அவர்களை அழைத்து செல்வதற்கு மின்சார வாகனம் பகி சர்வீஸும் 10 எண்ணிக்கையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் மூலமாக இந்த தகவல்கள் தொடர்ந்து அறிவிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து முனையத்தில் 2000 இருக்கை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 5 ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ குழுக்கள் அங்கே எந்த நேரத்திலும் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். அதேபோல கூடுதல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அங்கே டெபியூட் செய்யப்பட இருக்கிறார்கள். கூடுதல் டிக்கெட் கவுண்டர்ஸும் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இவற்றை குறித்து அறிந்து கொள்வதற்கு உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்கள் 7845700557 7845772920 7845740924 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். அதேபோல 18 எண்ணிக்கையில் RO குடிநீர் வசதி வருகின்ற பயணிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல கடந்த காலங்களில் இந்த ATM பிரச்சனைகள் இருந்ததை கருத்திலே கொண்டு 10 ATM-ஐ நமக்கு அங்கே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் CMDA ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதேபோல ப்ரீபெய்ட் டாக்ஸி மற்றும் ஆட்டோ வசதியும் ஆண்கள் பெண்களும் தங்குவதற்கான டார்மெட்ரி வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல கடந்த முறை நாங்கள் ஆய்வுக்கு செல்கின்ற பொழுதே மொபைல் நெட்வொர்க் பிரச்சனை அங்கே பயணிகள் தொடர்ந்து புகார் தெரிவித்தார்கள். எனவே இந்த முறை அதற்காக CMDA சார்பாக நம்முடைய DRO அவர்கள் அங்கே இப்பொழுதே 3 முக்கிய அந்த தொலைபேசி ஆபரேட்டர்ஸ்களாக இருக்கின்ற ஏர்டெல், ஜியோ போன்றவர்களை தொடர்ந்து இப்பொழுதே அதற்கான பணிகளை செய்து வருகிறார்கள். நெட்வொர்க் பூஸ்ட் செய்வதற்கான பணிகளை செய்து வருகிறார்கள். அவர்கள் அந்த பொங்கல் சிறப்பு நாட்களிலும் அங்கேயே இருந்து தொடர்ந்து கண்காணிக்கவும் இருக்கிறார்கள். எனவே அந்த பிரச்சனையும் தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இந்த பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்துவதற்கு வசதியாக தனியார் போக்குவரத்தை பயன்படுத்துகின்றவர்கள் கடந்த காலங்களில் ஏற்கனவே நாம் அறிவித்து செயல்படுத்தப்பட்டது போலவே இந்த ஆண்டும் OMR வழியாக திருப்போரூர், செங்கல்பட்டு வழியாகவும் அதேபோல ECR வழியாக சென்று மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம், கருங்குழி வழியாகவும் சென்றால் இந்த இடையில இருக்கின்ற பொது போக்குவரத்து பாதிப்பில்லாமல் செல்வதற்கு வசதியாக இருக்கும். எனவே சொந்த கார்களில் செல்பவர்களும் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களும் அந்த OMR, ECR வழியை பயன்படுத்தலாம். அதேபோல வண்டலூர் பகுதியிலிருந்து கிளம்புபவர்கள் வண்டலூர், கேளம்பாக்கம் வழியாக சென்றால் அவர்களும் அந்த OMR, ECR பாதைகளை பயன்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். எனவே பொதுமக்கள் இதையும் இந்த நேரத்தில் செய்து கொடுத்து உதவி செய்வதற்கு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல காவல்துறை தொடர்ந்து எல்லா பகுதியிலும் கூடுதல் அவருடைய காவலர்களை நியமித்து கண்காணிக்க இருக்கிறார்கள். அதேபோல அரசு போக்குவரத்து கழகங்கள் கடந்த ஆண்டு பரிச்சார்த்த முறையில் செயல்படுத்தப்பட்டு இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டு அதேபோன்று இது அரசு போக்குவரத்து கழகத்தின் ஜீப்புகள்
ஒரு பறக்கும்படையாக இருந்து அந்த பகுதிகளில் எந்த இடத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் வருகிறதோ, வாகனம் பழுதுபட்டிருப்பதோ அல்லது போக்குவரத்து நெரிசல் வருவதோ, ஏதோ விபத்து ஏற்பட்டிருப்பதோ அவற்றை உடனடியாக களைவதற்கு அவர்களும் தொடர்ந்து அந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவார்கள். இப்படி கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் கூடுதலாக செய்வது போன்று இன்னும் கூடுதல் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி இந்த போக்குவரத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்வதை கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று கடந்த ஆண்டுகளில் பார்த்தோம்னால் பொங்கலின் போது அரசு போக்குவரத்தை பயன்படுத்தியவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்வதை நாம் சொல்லி வருகிறோம். 2023ஆம் ஆண்டு 5,15,450 பேர் ஒரு நாளில் ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி பயணம் செய்தார்கள். அதே 2024ஆம் ஆண்டு 15/1/2024 அன்று 6,54,472 பேர் பயணம் செய்தார்கள். இது கூடியது. இதே 2025 கடந்த ஆண்டு 14/1/2025 அன்று 8,72,630 பேர் நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்தை பயன்படுத்தி பயணம் செய்திருக்கிறார்கள். இது ஒவ்வொரு ஆண்டும் எப்படி கூடிக்கொண்டு போகுது என்பது அரசு போக்குவரத்து கழகத்தை நோக்கி பொதுமக்கள் வருகிறார்கள் என்பதை மிக தெளிவாக புலப்படுத்துகிறது. இந்த ஆண்டு அதனால் 6 நாட்கள் இந்த பயண திட்டத்தை நாங்கள் வகுத்திருப்பதால் 11,35,000 பேர் பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்து அதற்கேற்ப கூடுதல் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூடுதல் அரசு பேருந்துகள் இல்லாமல் கடந்த ஆண்டு போலவே ஒப்பந்த முறையில் தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் எந்த சிரமமின்றி பயணிப்பதற்கு இந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இதை எங்களுக்கு வலியுறுத்தி வருகிறார்கள். என்ன சொல்லப்போனால் போன பொங்கல் திருநாட்களின் போது பொங்கல் அன்றைக்கு அவரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக சென்றபோது கூட அன்றைக்கு எப்படி பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உன்னிப்பாக கேட்டறிந்தார்கள். கடந்த தீபாவளி அன்றைக்கும் தீபாவளிக்கு முதல் நாளே அழைத்து 3 நாட்கள் தொடர்ந்து கிளாம்பாக்கத்திலிருந்து இயங்குகின்ற பேருந்துகள் சிறப்பான முறையில் இயக்கப்படுகிறது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயக்கப்படுகிறது என்பதை நான் கண்காணித்து வருகிறேன். தொலைக்காட்சி மூலமாக பார்த்து வருகிறேன். தீபாவளி அன்று மாத்திரமல்ல, வருகின்ற பொங்கல் அன்றும் அதேபோன்று சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கும் இந்த சிறப்பு கூட்டம் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். அது ஒவ்வொரு போக்குவரத்து கழகங்கள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக 240 பேருந்துகளும், சேலம் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக 120 பேருந்துகளும், கோயம்புத்தூர் போக்குவரத்து கழகம் சார்பாக 40, கும்பகோணம் போக்குவரத்து கழகம் சார்பாக 500, மதுரை சார்பாக 50 பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஆம்னி பேருந்துகள் அந்த தீபாவளி பொங்கலின் போது அந்த பிரச்சனை இல்லை. எதிர்பாராத விடுமுறை நாட்கள் வரும்போது அந்த பிரச்சனை சமீபத்தில் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை அழைத்து பேசியிருக்கிறோம். என்ன சொல்லப்போனால் தீபாவளி பொங்கலின் போது அவர்களுடைய பயண விகிதம் குறைந்து கொண்டிருப்பதை தான் கடந்த ஆண்டின் போதே அவர்களை வெளிப்படையாக சொன்னார்கள். அதனால்தான் இந்த நம்ம அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். முன்பதிவும் அதேபோல ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கூடிக்கொண்டே சொல்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணிக்கிறார்கள். எனவே ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை இப்பொழுது நாம் அவர்களுக்கு பயணிகளை ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார்கள். பேருந்துகள்லாம் முறையாக பராமரிக்கப்படுவது மாத்திரமல்ல, புதிய பேருந்துகளும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு வரைக்கும் 6,688 புதிய பேருந்துகள் இந்த ஆட்சி அமைந்த பிறகு செயல்பாட்டிற்கு வந்தது. இன்றைக்கு 61 அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. ஏதோ தனிமனித கவனக்குறைவு காரணமாகவோ இல்லது வேறு சில சிறு குறைபாடுகள் காரணமாகத்தான் விபத்து ஏற்படுகிறது. பேருந்து பராமரிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பராமரிக்கப்படுகிறது. என்ன சொல்ல புதிய பேருந்துகள் விபத்து நடந்த இடத்தில் புதிய பேருந்துகளும் விபத்து நடைபெற்றிருக்கிறது. எனவே பேருந்து பராமரிப்பு என்பதில் எந்த சமரசமும் இல்லாமல் இந்த அரசு இயங்குகிறது.
அதாவது கோயம்பேட்டிலிருந்து பெருமளவிலான பேருந்துகள் வந்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட துவங்கிவிட்டது. இன்னும் பெங்களூர் மார்க்கமாக செல்கின்ற பேருந்துகள் தான் அங்கிருந்து இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் விரைவில் குதாம்பாக்கம் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது அவையும் அங்கே சென்றுவிடும். அங்கே மாநகர போக்குவரத்து பேருந்துகள் மாத்திரம்தான் இயக்கப்படும். எனவே அதற்கான நீங்கள் சொல்கின்ற பிரச்சனை இருந்தால் சரி செய்யப்படும். என்ன சொன்னால் அந்த இரவு நேரத்தில் நானே அங்கே ஆய்வுக்கு செல்லும் போது பார்த்தேன், வீடற்றோர் போன்றவர்கள் வெளியூர் செல்வதற்கு காத்திருப்பதற்கு நேரமாக இருக்கிறோம் அங்கே படுத்திருக்கிறார்கள். ஏழை மக்கள் தான். மற்ற இந்த போக்குவரத்து அந்த போக்குவரத்து மற்ற பேருந்துகளும் மற்ற இடங்களுக்கு மாற்றிய பிறகு இது அந்த பிரச்சனையே வராது. இல்ல அப்படிலாம் இல்ல. ரிசர்வ் பேருந்து இருப்பது போலவே அன்ரிசர்வுக்கும் தனியாக பேருந்து இருக்கு. முழுவதுமே ரிசர்வ் பேருந்து இல்லை. அதே போல ரிசர்வ் பேருந்துகளில் எல்லா சீட்டும் வந்து ரிசர்வ் ஆகிறது இல்லை. கடைசி வரிசைகள் வந்து அன்ரிசர்வ் பல பேரும் புக் பண்ணுவதில்லை. எல்லாருமே முன் வரிசையில் போய் உட்காந்துட்டு போனோம் அப்படின்னு பண்ணும்போது அந்த பின்னிருக்கைகளில் வந்து அன்ரிசர்வ்டு உட்காந்து தான் அழைச்சிட்டு தான் போற அந்த முறை தான் இருக்குது. அதாவது அது போன்ற பயணிகள் நானே நேராக பார்த்தேன். அவங்க என்னன்னா, இப்ப நமக்கு திருச்சிக்கு பேருந்து இருக்கிறது, மதுரைக்கு பேருந்து இருக்கிறதுனா அந்த பேருந்தை விட்டுட்டு அவங்க ஊருக்கு அந்த நேரத்துக்கு வந்து சிறு கிராமத்திற்கு ஒரு சிறு நகரத்திற்கு பேருந்து எதிர்பார்த்து நிற்கிறோம் சொல்றாங்க. அந்த பேருந்துக்கான கால அட்டவணைப்படி அது அறிவிக்கப்பட்டிருப்பதை பார்த்துட்டு அந்த பேருந்து நிலையத்துக்கு வந்தா ரைட். அவங்க வந்து நான் வந்துட்டேன் எனக்கு பேருந்து இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு நாங்களே சொன்னோம், நீங்க அடுத்த பேருந்து முனையம் மதுரை போய் மாறலாம், திருச்சி போய் மாறலாம். இப்போ நீங்க பொங்கல் முடிந்தா தீபாவளி முடிந்தா வருகின்ற பொழுது எல்லாரும் மக்களுக்கும் நேரடியாக சென்னைக்கு பயணம் இருக்காது. ஆனால் எல்லாரும் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் வந்துடுவாங்க. மதுரையோ திருச்சியோ மாறி வருவாங்க. அது போன்று இங்கேருந்து போகும்போதும் அவர்கள் அதற்கு தகுந்த மாதிரி போனாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. ஓரிருவர் தான் இந்த குறை. நான் வந்து தொலைக்காட்சியிலேயே அந்த புகார் சொன்னதை பார்த்தேன். அவங்க சொல்றது ஒரு சிறுநகரமா இருக்கு. அந்த சிறுநகரத்திற்கு பேருந்து வந்து ஒரு திட்டமிட்டு குறைவான பேருந்து தான் இருக்கும். நீங்க மதுரைக்கும் திருச்சிக்கும் கோயம்புத்தூருக்கு இருக்கின்ற அளவிற்கு ஃப்ரீக்வன்சி இருக்காது. இதுதான் பிரச்சனை. அதை இப்போ பேசணும். நகாயில் வந்து ரோடு பராமரிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா NH-45 வந்து திருச்சி வரைக்கும் அங்கங்கே வந்து அண்டர்பாஸ் கட்டி கொண்டிருக்கிறார்கள், சாலை விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல வந்து காஞ்சிபுரம் சாலை அதெல்லாம் ஒன்றிய அரசோடுது. அவங்களோட நாங்களும் கலந்து பேசி அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் செய்ய சொல்றோம். அதனால் சில நேரங்களில் பேருந்து தாமதமாக ஒழிஞ்சு நம்மளால தாமதம் இல்லை. இல்ல, இந்த அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். ஒப்பந்தம் எடுத்தவர்கள் தாமதம் செய்கின்ற இடங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. படிப்படியாக அவற்றை செய்து செய்வதற்காக இன்னைக்கு கூட்டத்தில் அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். கட்டாயமே இல்லை. அதுக்கு தான் அவங்களுக்கு தனியாகவே நம்ம ஒரு பே கொடுத்துட்டோம். மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய பேல வந்து அவங்களுக்கு தனியாக அந்த வாகனத்தை நிறுத்திட்டோம். அவங்க உள்ள வந்தால் இந்த குழப்பம் வருதுன்னு தான். ஏன்னா அவர்களுக்கு தான் ஃப்ரீக்குவன்சியும் அதிகம், அவருடைய பயனர்களும் அதிகம். அதனால தான் முன்புறமே வச்சிருக்கோம். கூடுதல் வசதி தான். அங்கேயே நாங்கள் கூடுதலாக போன முறை வச்சிருந்தோம். தீபாவளி அன்றைக்கு கடைசியாக விடியற்காலையில் நம்முடைய பேருந்துகள் இயக்கப்படாமல் அங்கே நிறுத்திருந்தது. நாம கூடுதலாக தான் பேருந்து வச்சிருந்தோம். இந்த முறையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை கவரேஜ் பண்ணீங்க. இல்ல, அது ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. நம்ம அது குறித்து பரிசீலித்து தான் நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கே தெரியும், தயாராகி கொண்டிருக்கிறது. இல்ல, எல்லா இடங்களிலும் இப்ப இங்க எப்படி நம்ம வந்து சிறப்பு பேருந்துகள் இப்ப நம்ம மாநில தலைநகர்லாங்கிறனால இங்க நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு நடத்துறோம். எல்லா இடங்களிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. நீங்க இப்ப சென்னையிலேருந்து எத்தனை பேருந்து இயக்கிறதோ அதே போல மற்ற நகரங்களில் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கோ, திருச்சியிலிருந்து நாகப்பட்டினத்திற்கோ எல்லா இடங்களிலும் சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது. எல்லா நகரங்களிலும் அதுபோல இணைப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது புதிய பேருந்துகளில் வந்து புதுமையாக வந்துருச்சு. பழைய பேருந்துகளில் இயக்கப்பட்டதில் சில இடங்களில் பிரச்சனை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்.
சமீபத்தில் ஒரு பத்திரிகையும் அது குறித்து செய்தி வந்திருக்கிறது. அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சரி செய்யப்படும். அதாவது இது எல்லாமே புது நடவடிக்கை. இதுவரை செய்யாத நடவடிக்கைகளை, இன்னும் சொல்லப்போனால் பல மாநிலங்களில் செய்யாத நடவடிக்கையை நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகத்தில் மிக சிறப்பாக செய்து வருகிறோம். இந்த நடவடிக்கைகள் அடுத்த தலைமுறைக்கான ஒரு பாய்ச்சலாக தான் இருக்கு. டிக்கெட்டிங் மிஷின், இ டிக்கெட்டிங் மிஷின் கொடுப்பதாக இருந்தாலும், வருகின்ற வாகனத்தை நம்முடைய மொபைல் மூலமாக எங்கே வருகிறது என்று தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் நம்ம அட்வான்ஸாக போயிட்டு இருக்கோம். நம்முடைய பேருந்துகள் இப்போ வெளிநாட்டிலேருந்து வரவங்க சொல்றாங்க, நாங்கள் லண்டனில் பார்த்த பேருந்தை இங்கே பார்க்குறோம், மின் பேருந்தை பார்க்குறோம் அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து வரவங்களே சொல்றாங்க. இது வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கு பஸ் இல்லாமல் இருந்தது. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஆட்சி அமைந்தபோது ஏர்போர்ட்லேருந்து, ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து வரவங்க பூரா பணக்காரங்க இல்லை, பலரும் வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போயிட்டு வரவங்கலாம் அவர்கள் பேருந்தில் வரும்போது குறைவான கட்டணத்தை போனால் அந்த எல்லா பேருந்துகளும் முழுமையாக தான் வருது. எனவே தொடர் நடவடிக்கை இதெல்லாம். இந்த தொடர் நடவடிக்கையில எது நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடவடிக்கை செய்யும். ஆமா, பழைய பேருந்துகள் 15 ஆண்டுகளை ஓடிய அரசு பேருந்துகள்லாம் கண்டம் செய்யணும்னு வந்து ஒன்றிய அரசு ஏற்கனவே சொல்லியிருக்கு. நம்ம அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறோம். புதிய பேருந்து நடந்திருக்கு. நன்றி. வரும் உங்களை